தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். 3 நிமிடங்கள் 2 நொடிகள் கொண்ட அந்த நீண்ட ட்ரெய்லர் ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ, ஆனால் லோகேஷ் கனகராஜின் ரசிகர்களுக்கு மிக மிக பிடித்து விட்டது. கிட்டத்தட்ட இப்போவே 17 மில்லியன் பேர் அதை பார்த்துட்டாங்க. நேற்று நடந்த அந்த கோலாகலமான விழாவில் அந்த ட்ரெய்லர் காட்டப்பட்ட பொழுது ரசிகர்களுக்கு இதென்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இல்லை. ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு இப்போ வயசே எப்படி 55 இருக்கும், 60 இருக்கும். அவர்களுக்கு ரஜினியின் அத்தனை படங்களையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதனாலேயே இந்த படத்தை பார்த்த உடனே, இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் ஊகித்து விட்டார்கள். இது எது மாதிரியான கதை அப்படின்னு. எதனுடைய கதை அல்ல, எது மாதிரியான கதை என்பது. 1990 80களில் தீ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. பயங்கரமான ஆக்ஷன் படம். தயாரிப்பாளர் பாலாஜி தயாரிச்சிருந்தார். படத்தில் ரஜினியும் சுமனும் நடிச்சிருந்தாங்க. சுமன் இவருக்கு தம்பி. இந்த படம் தமிழில் அட்டர்ப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் இலங்கையில் சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், இலங்கை வானொலியில் இந்த படத்தின் வசன காட்சிகளும், படமே பல துண்டான வசன காட்சிகளும் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. அதனுடைய தாக்கம் அந்த இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள், இலங்கை வாழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த விளம்பரமே மிகப்பெரிய அளவுக்கு போக இலங்கையில் மட்டும் அந்த படம் நல்லா ஓடிச்சு. உண்மையாக அந்த படம் தீபார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் ரீமேக் தான். தீபாரில் நடித்தது அமிதாப் பச்சனும் சசி கபூரும். அந்த தீபாரோட கதையை என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு போய் மும்பை துறைமுகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருந்த காஜி மஸ்தானோட வாழ்க்கை வரலாறு. அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகளை அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையை தான் இதில் தமிழுக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் சசி கபூரோட அந்த கேரக்டர் கொஞ்சம் இதில் குறைச்சி சொல்லிட்டாங்க. அதோட சுமன் தம்பியாக வேறு நடித்து, அந்த சுமனை ரஜினிக்கு சுமனுக்கு நடக்கிற சண்டை சீனெல்லாம் பயங்கரமான ஃபேமஸ். அப்போதைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் டெய்லி நைட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது, எதாச்சியாக பேசும்போது கூட இந்த டைலாகை சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. அதில் அம்மாவை சௌகார் ஜானகி நடிச்சிருந்தாங்க, ரஜினிக்கு அம்மாவை. அவங்க ஒரு கதைச்சியாக ரஜினி சாக கிடக்கும்போது அவங்க வந்து அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு அந்த காட்சிக்கு பரபரப்பாக ஓடிச்சு. அதாவது பரபரப்பாக பேசப்பட்டது. எப்படின்னா, திரிசூலம் படத்தில் சிவாஜியும் கேஆர் விஜய் அவங்க ஃபோனில் பேசும்போது, நான் ராஜசேகர் பேசுகிறேன் அப்படி சொல்லி இவர் ஆரம்பித்து அவரோட கேஆர் விஜயோட அழகை வர்ணிச்சுட்டு, உன்னால் குங்குமத்துக்கு அழகா இல்லை குங்குமத்தினால உனக்கு அழகா அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லி அழுவார். உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் சீன். அது அந்த சீனை அதை 1980 அதுக்கு பின்னாடி வந்த தலைமுறையினர் எல்லோரும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் அந்த தீ படத்தோட வசனங்களும் காட்சிகளும் இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரியான ஹார்பரில் நடக்கிற பிரச்சனை. ஹார்பரில் 3 டான்கள் உட்காந்து அட்டூழியம் பண்ண ரஜினி வந்து அந்த டான்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் அடித்து விரட்டுற மாதிரி ஒரு கதை அமைப்பில் இந்த ட்ரெய்லர் காட்டுது. அதுக்கு இடையில் சுருதிஹாசனை வச்சு ஒரு காட்சி காட்டப்பட்டிருக்கு. அவங்க முதலையே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டுனால அவர் எனக்கு அப்பா அப்படி சொல்லி அழுகிறாங்க. அப்போ அவர் மறுபடியும் ஒரு 2-3 காட்சிகளுக்கு ஒரு 2-3 ஷாட்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரஜினி வந்து, அதே அப்படி உனக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படி சொல்லி ஒரு டைலாக்கை வச்சுருக்கிறாரு.
இது வந்து எப்போவுமே ரஜினி கமல் 2 பேருக்கு இடையில் ஒரு டக்கப்பார் மாதிரி எப்போவுமே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாராட்டிக்கிற மாதிரி திட்டிக்குவாங்க, திட்டிக்கிற மாதிரி பாராட்டிக்குவாங்க. அது மாதிரி இப்போ வந்து அன்பை பொழிகிறாங்களா 2 பேரும், அன்பை பொழிஞ்சிருக்காங்க. இதில் நம்ம கதைப்படி பார்த்தா சத்யராஜோட மகள் ஸ்ருதிஹாசனாக இருக்கலாம். சத்யராஜ் இவருக்கு ஃப்ரெண்டு, அவரை கொலை பண்ணலாம். அதனால் இந்த 3 பேர் வந்து அந்த 3 டான்களை இவர் எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டான்களுக்கு மிக அழகான என்ட்ரு கொடுத்துருக்காங்க. உபேந்திரா ஒன்று, நாகார்ஜுனா ஒன்று, மலையாள நடிகர் சௌபார் ஒன்று. ஆனால் இத்தனை நடிகைகளை வச்சு இவ்வளோ பெரிய அளவு கேள்வோசை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது லோகேஷ் கனகராஜனால், இளமையான இயக்குனர்களால், திறமை மிக்க இயக்குனர்களால். அவருடைய முந்தைய படங்களைப் போலவே இந்த படமும் ஒரு திரைக்கதை பரபரன்னு இருக்கும். மற்றபடி நீ அதில் போய் கதையே ஆக்ஷனை தவிர மீதி சென்டிமெண்ட்டு, எமோஷன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுலேயும் எமோஷன்ஸ் நிச்சயமாக இருந்தால் தான் இந்த படம் தேரும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அது ரஜினியை வச்சு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இவங்க பேசியிருக்காங்க, செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் நம்முடைய தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு திடீர் ட்விஸ்ட்டாக ஒன்று ரக்ஷிதா ராமன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப கன்னடத்தில் மிக பிரபலமான, இப்போதைக்கு கன்னடத்தில் நம்பர் 1 நடிகை அவங்க தான். ஆனால் தமிழில் ஏதாவது மிகப்பெரிய நடிகர்களோட தான் நடிப்பேன்னு சொல்லி வந்த வாய்ப்பெல்லாம் தட்டி விட்டாங்க. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படிங்கிறனால துணிஞ்சு வந்து நடிச்சிருக்காங்க போல இருக்குது. அவளுடைய வருகையை நம்ம அவளுடைய எதிர்பார்ப்போம். மற்றபடி இந்த படத்தில் யுபேந்திரா வந்துருந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஃபஸ்ட்டு சிவராஜ்குமார் தான் இந்த நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு கேன்சர் அப்படி சொல்லி தெரிஞ்சு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன் அப்படின்னாலும் நான் நடிக்க விரும்பலன்ட்டார். உடனே இவரை கொண்டு வந்துட்டாங்க. மலையாளத்துக்கு சௌபர் சாகிர், தெலுங்குக்கு நாகார்ஜுனா, கன்னடத்துக்கு உபேந்திரா, அது ப்ளஸ் அந்த பொண்ணு ரக்ஷிதா ராமு, அப்புறம் நமக்கு ஸ்ருதிஹாசன், இது இருக்கவே இருக்கார் சூப்பர் ஸ்டாரு. அப்புறம் இதுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கிறார், பேர் அனிருத். படம் முழுவதும் காதை கிழிக்கிற மாதிரி போட்டு தாளிச்சிருக்காரு. அவருடைய இசை இப்போதைய இளசுகளுக்கு பிடிக்குது என்பதால் நம்ம அதை குற்றம் சொல்ல முடியாது. எப்படி எம்எஸ் விஸ்வநாதன் காலத்துக்கு அடுத்த உடனேயே இளையராஜாவை எங்களை மாதிரியான 70ல் பிறந்தவங்களுக்கு எப்படி கொண்டாட்டமாக தூக்கி நிறுத்துகிறோமோ, எப்படி எங்கள் மனசில் பிடிச்சிச்சோ, அதே மாதிரி இப்போதைய இளைஞர்களுக்கு அனிருத் பிடிக்குது. அது ஒன்றும் தவறு இல்லை. அனிருத் அது மாதிரியான இசை, இது ஆர்ப்பாட்டமான இசை தாங்கிறது வரும். வேறு இந்த இளையராஜா இந்த மாதிரி மெலோடியெல்லாம் வராது, ஆர்ப்பாட்டமான இசை தான் வரும். அதைத்தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆக மொத்தம் தீப்படம் மாதிரியே ஒரு ஹார்பரில் நடக்கிற பிரச்சனைகள், ஹார்பரில் நடக்கின்ற அட்டூழியங்களை தட்டி கேட்க ஒருத்தர் உள்ளே வந்து, அதில் சுமன் தம்பியாக இருப்பார், இதில் சத்யராஜ் ஃப்ரெண்டாக இருக்கார். ஒருவேளை சத்யராஜின் மரணத்திற்கு நியாயம் கேட்கும் வகையில், அவருடைய மகளுக்கு நீதி கேட்கும் வகையில் இறங்கி அடிக்கும் ஒரு வீரராக ரஜினி இதில் படம் முழுக்க வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நான் படம் முழுசையும் பார்க்கும்போது, படத்தை ட்ரெய்லர் முழுசையும் பார்த்து ஒரு 4 தடவை பார்த்தப்போ நமக்கு மனசில் தோன்றது இதுதான். தீப்படம் போலவே அழகாக தீயாக எடுத்திருக்காங்க. எப்படி இந்த படம் நான் வர ஆகஸ்ட் 15 ரிலீஸு பார்த்துருவோம், வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.